உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நாங்கள் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை உறுதிப்படுத்தும் ஐயா. ஆதி முதல் எங்களை தெரிந்து கொண்டீர், அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் எங்களை தெரிந்து கொண்டீர், அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினால் எங்களை தூய்மையாக்கி அதிசயமாய் நடத்துகிறீர். ஆவியினால் எங்களை தூய்மையாக்கி அதிசயமாய் எங்களை நடத்துகிறீர். அப்பா நன்றி, அன்பே உமக்கு நன்றி. நல்லதையே நாங்கள் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை உறுதிப்படுத்தும் ஐயா. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தோம், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழ செய்தீர். பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தோம், கிறிஸ்துவோடு கூட கிருபையினாலே ரட்சித்தீரே. உட்கார செய்தீர், கிருபையினாலே எங்களை ரட்சித்தீரே. உன்னதங்களிலே உட்கார செய்தீர். அப்பா உமக்கு நன்றி, அன்பே உமக்கு நன்றி. நல்லதையே நாங்கள் சொல்லவும் செய்யவும் உறுதிப்படுத்தும் ஐயா. ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அடைந்திட அடைத்தீரே நன்றி ஐயா. ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அடைந்திட அடைத்தீரே நன்றி ஐயா. ஆறுதல் தந்தீர், அன்பு கூர்ந்தீர், பரலோகம் எதிர் நோக்கி வாழ செய்தீர். ஆறுதல் தந்தீர், அன்பு கூர்ந்தீர், பரலோகம் எதிர் நோக்கி வாழ செய்தீர். அப்பா உமக்கு நன்றி, அன்பே உமக்கு நன்றி. நல்லதையே நாங்கள் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை உறுதிப்படுத்தும் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. துதிக்கு மகிமைக்கு பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்கு தானே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்கு தானே. ஞானமும் நன்றியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரிதாகட்டும். ஞானமும் நன்றியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரிதாகட்டும். அப்பா உமக்கு நன்றி, அன்பே உமக்கு நன்றி. நல்லதையே நாங்கள் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நாங்கள் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. ஆமென் ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, ஆதி முதல் எங்களை தெரிந்து கொண்டீர், அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் எங்களை நடத்துகிறேன். பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தோம், கிறிஸ்துவோடு கூட எழ செய்தோம். கிருபையினாலே எங்களை ரட்சித்தேன், உன்னதங்களிலே உட்கார செய்தேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்திடும்படியா அழைத்தீரே நன்றி ஐயா. ஆறுதல் தந்தீர், அன்பு கூர்ந்தீர், பரலோகம் எதிர்நோக்கி வாழ்ந்திட. ஹல்லேலூயா. தூய்மைக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. ஞானம் நன்றியும் வல்லமையும் என்றென்றைக்கு உமக்கே உறுதியாகட்டும் என்று நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு கிருபையான தயவு பெற்றிருக்க நாங்கள் ஜனங்களாய் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களை, உறவினர்களை, அன்பர்களை, நண்பர்களை, கூட பிறந்த சகோதர சகோதர இனபந்தங்களை ரட்சிப்புகளை நடத்த முடியாது வேண்டிக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 72:12 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா, மக்கள் நன்றி சொல்கிறோம். கூப்பிடுகின்ற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நாம் எப்பொழுதும் ஹல்லேலூயா தேவனிடத்தில் மன்றாடுகிறோம், தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களா, தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறவர்களா, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. படிங்க வேண்டும். சிறுமை கூப்பிடுகின்ற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. 85:11 அதிலேயே
சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அல்லேலூயா. ஆகவேதான் நீதியின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் இரட்சகரே, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. எப்படியெல்லாம் நாம் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீதியின் சூரியன் அல்லேலூயா நம்மில் உதிக்க முடியாது தேவன் அனுதினமும். அல்லேலூயா. காலையில் எழுந்தவுடனே ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை கைகளை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அந்த நீதி நம்ம உதிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகதான் அல்லேலூயா. அது 9 கூட வாசிக்கலாமே. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அடுத்து 12. கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. தேசமும் தன் பலனை கொடுக்கும். அந்த தேசம் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கேதான் ஏசாயா 43:13 வாசித்து முடிப்போம். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் நினைக்கும் போது அப்பா தேவன் நம்ம மேல் பிரியப்படுகிறார், தம்மேல் மகிமைப்படுகிறார் என்பதை நான் உணர முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கின்றதை தடுப்பவன் யார்? ஆமென். அல்லேலூயா. ஆகில்தான் தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய காரியங்கள் எல்லாம், தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் நம்ம மூலம் மகிமைப்படும்படியாக நடத்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் உலகத்திற்கு நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள், உப்பா இருக்கிறீர்கள், மலைமையில் உள்ள பட்டணமா இருக்கிறீர்கள் என்று நம்மளை அவ்வளவு அழகாக சொன்னாங்க. தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம் போதில் அப்பா நாங்கள் உம்மை போல மாறட்டும், உம்மை தரிசிக்கட்டும், தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும், சொப்பனங்களை காணட்டும், ராஜ்யத்தை செவிக்கட்டும், எழுப்பட்டும், பேர் சொல்லி அழைக்க வரத்தை சுகம் அளிக்க போது ஆவியின் வரங்களினாலும் போது கனிகளினால் காணப்படட்டும். இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக மலைமையில் பட்டணமாக கிருபாதார கடவுள பாத்திரங்களாக மாறட்டும். நாங்கள் போகும் இடமெல்லாம் நறுமணத்தை வீசி செய்யும் போது ஏழ்பினா வெள்ளப்பினா இடக்கட்டுங்க. எங்களை கண்டது நல்லது, எங்களோடு பழகி நாங்கள் பிறந்தது நல்லது என்று சொல்லட்டும். உங்களுடைய வல்லமை எங்களுக்கு புறப்பட்ட மற்ற ஆசீர்வதிக்கிட்டு விடுவிக்கட்டும், கொடுக்கட்டும். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கட்டும். இயேசு நாமத்தை மேம்படுத்துங்க, எங்கள் மூலம் மகிமைப்படுங்க என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அனுதினம் நம்ம ஜெபம் வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாக அது நல்ல ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு, அல்லேலூயா, நல்ல ஒரு சாட்சிகளை எழுப்பி நம்ம முன்னாடி பார்த்தோம் கேட்டோம். அல்லேலூயா. சோத்திரம். தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும். அப்பா இந்த தாசன் எங்களிடத்தில் வருகிறார், வந்து போகணும். பிறகு ஆண்டவரே, ஆமாண்டவரே, எந்த ஒரு எல்லா டைமில் வரும்போது அவருக்கு அந்த அளவுக்கு அங்கே பாதிப்பு, அவருக்கு கிளைமேட் சேஞ்ச், உடன்பாதை, உபாதை இப்படியெல்லாம் இருந்தார். அங்கனுக்கு அவர் நல்லபடியாக இருந்து ஒரு உபாதை இல்லாமல் நல்ல சுகத்தோடு பலத்தோடு திரும்பி சென்றார் என்று நல்ல சாட்சிகளை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டார். அப்படிதான் ஒருவருக்காக ஒருவர் நாம் வாரத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் அதில் பிரியப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் சாட்சி எழுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளில் தேவன் எப்படியா நமக்காக பெருமூச்சில் வேண்டுதல் செய்கிறார், எப்படியாக நமக்காக மன்றாடுகிறார் என்று அவர் எப்படியெல்லாம் மன்றாடினார் என்பதை நாங்கள் கேட்டோம். அல்லேலூயா. அதை போல நாமும் மன்றாடி ஜெபித்து ஆமாண்டவர் இன்மைக்கு மறுமைக்கு நாம் சொந்தக்காரராக இருப்போம். அல்லேலூயா. அப்பா அங்கே கொடுத்த இந்த வார்த்தைக்காக சோதரம் தொடர்ந்து உங்களுடைய இயக்கங்களின் நோக்கங்கள் திட்டங்களை எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றி மகிழ்ந்து கிடைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென். திருநாராயண சொல்வோம்.